இப்ப ஜனநாயகன் கடைசி படம்ன்றது ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும்? டெஃபினட். ஐயோ, உங்களுக்கு எப்படி இருக்கு ஜனநாயகன்? வெளியே வந்துருமா நெஞ்சு. இல்லை வலிக்காதம்மா, கூட நடிச்சிருக்கோம், விஜய் சாரை பார்த்துருக்கோம், செட்டில் எப்படி இருப்பாருன்னு தெரியும். எவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு மனிதரை கூட நம்ம இனிமேல் ஆக்ட் பண்ண முடியாது. அதான் மெயினாக. அண்ட் ஒருவர் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறது விஜய் சார் படம். அந்த செலிப்ரேஷன் இருக்காது, அந்த ஃபீவர் இருக்காது. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். சினிமா ஒரு லாஸ்ட் டைம். அவர் மறுபடியும் வருவார் இருக்கு. அதுக்கு வாய்ப்பில்லை. ஆக்சுவலாக நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அவங்க ரசிகர்கள் எப்படி வெளியே வருவாங்க, கண்ணீர் விட்டுட்டு தான் வெளியே வருவாங்க. நேச்சுரல். எங்களுக்குலாம் வந்து கண்டு தனி வந்துடும். ஏன்னா விஜய் சார் ரசிகன்னு தேவையில்லை. அஜித் சார் ரசிகர் உள்ள வராங்க, சிம்பு சார் தனுஷ் சார் ரசிகருமே அழுவாங்க. இதில் கன்ஃபார்ம் அழுவாங்க. ஏன்னா விஜய் சாருக்கு எவ்வளோ ரசிகர் இருக்கோ அதுலேயும் அந்த ரசிகரே வந்து தனுஷ் சார் படமும் பார்ப்பாங்க, சிம்பு சார் படமும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு செகண்ட் ஹீரோ ஒருத்தர் இருப்பார் எல்லாத்துக்கும். விஜய் சாருக்கு டெஃபினட்டாக வந்து இந்த கண்ணீர்ன்றது நடக்குமா. தேட்டரை விட்டு வரும்போது ஹார்ட் பெயினோடு தான் வெளியே வருவாங்க. அதே போக அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் ரசிகர்லாம் 2 நாள் தூங்காமல் கூட இருப்பாங்க, 3 நாள் தூங்கும். பட் அவங்க ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும், அவரை நம்ம டெய்லி ஃப்ரெஷ்ஷாக லைவாக மேக்கப் இல்லை, அவர் நடிக்காமல் உண்மையான விஜய் சாரை பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் அவரோட ரூபத்தில் சஞ்சய் இருக்காப்புல, ஜேசன் சஞ்சய் இருக்காப்புல. ஸோ அவர் பூர்த்தி செய்வார் விஜய் சார் என்ன கூட கம்ப்ளீட் இது பார்ப்பேன். அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கார். ஸோ சந்தோஷப்படுங்க, ஏன் வரி பண்ணுறீங்க?